ஹாய் எவ்ரிஒன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் யூஸிங் பைத்தானில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய 3 மார்க் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் யூஸிங் பைத்தான் சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே ஆன்சர்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு சாப்டர் 1க்கு டேட்டா சயின்ஸுக்கான ஆன்சர்ஸை பார்த்துடலாம். டேட்டா சயின்ஸ்னால் என்னது? டேட்டா சயின்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் கலெக்டிங் அண்ட் ஆர்கனைசிங், அனலைசிங் அண்ட் இன்டர்பிரிட்டிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா யூஸிங் scientific method, statistics and computer technique to extract useful information for decision making. டேட்டா சயின்ஸ்னால் என்னென்னு நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். அதாவது வேரியஸ் சோர்சஸ் நிறையா டேட்டாவை வெவ்வேறு இடங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ண டேட்டாவை நம்ம ஒவ்வொரு மெத்தடாக யூஸ் பண்ணுவோம். சயின்டிஃபிக் மெத்தட், ஸ்டாட்டிஸ்டிக் மெத்தட், கம்ப்யூட்டர் டெக்னிக், இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடாக அந்த நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவுக்கு நம்ம யூஸ் பண்ணி கொடுத்து அந்த டேட்டாவை வச்சு நம்ம சரியான டிசிஷன் மேக் பண்ணுறது. இப்போ டேட்டா சயின்ஸுக்கு உதாரணத்துக்கு எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, நம்ம யூடியூப்பில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு வாட்சோ அமேசானில் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ரிலேட்டடாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வாட்சஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அது எதனால் வருது? இந்த மாதிரி டேட்டா சயின்ஸுன்ற அந்த அப்ளிகேஷன் நடக்க போய் தான் நமக்கு அந்த இதே நடக்குது. அதை டார்கெட் ரெக்கமெண்டேஷன்னு சொல்லுவோம். இந்த யூடியூப், அமேசானில் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வருது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் சஜஷன் வர்றது, இதெல்லாம் கூட டேட்டா சயின்ஸுக்கு ஒரு உதாரணமான எக்ஸாம்பிள். கம்பெனியில் எப்படி பண்ணுறாங்கன்னா, எ கம்பெனி அனலைசிஸ் கஸ்டமர் டேட்டா டு நோ விச் ப்ராடக்ட் பை த மோஸ்ட். இப்போ கம்பெனியில் அனலைஸ் பண்ணுவாங்கள்ல, ப்ரீவியஸ் டேட்டா, லாஸ்ட் மந்த் டேட்டாலாம் வச்சு எந்த பொருள் அதிகமாக விற்றுருக்கோ அந்த பொருள் உற்பத்தி அதிகப்படுத்துவாங்க, எந்த பொருள் கம்மியாக விற்றுருக்கோ அந்த மாதிரி பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்கள்ல, அந்த இதான். பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா தே இம்ப்ரூவ் தேர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டிசிஷன். இந்த மாதிரி நம்ம டேட்டா சயின்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் ரியல் லைஃப்பில். நெக்ஸ்ட்டு ஸ்கேலார் டைப் இன் பைத்தான். Scalar type in Python or data type that stores a single value but not a collections of value. Scalar types சொல்லி பைத்தான் என்னெல்லாம் பார்த்தோம்னா, இன்டிஜர் நம்பர், ஃப்ளோட் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர், அப்புறம் பூலியன் நம்பர். இன்டிஜர் நம்பர்னால் தெரியும், ஸ்டோர்ஸ் நம்பர்ஸ் 10, -5, 100 இந்த மாதிரி இன்டிஜர் வேல்யூ நம்பர்ஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்னா டெசிமல் நம்பர், பாயிண்ட் வேல்யூ வச்சது. நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா ஸ்டோர்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 + 3j. 2ன்றது என்னதுன்னா ரியல் பார்ட்டு, இந்த மாதிரி ஜே இதெல்லாம் வந்ததுன்னா அது இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட்டு கூட ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் சேர்ந்து வரும், அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூலியன் ஸ்டோர்ஸ் லாஜிக்கல் வேல்யூ, ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லும். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டப்பிள். இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த 3rd கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. லிஸ்ட்டுன்றது என்னது? கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட் தட் கேன் பி சேஞ்ச். டப்பிள்னா என்னது? It is a collection of element that cannot be changed. இது mutable, இது immutable. Uses square bracket, uses parenthesis. Element can be add or removed or changed. Element cannot be add or removed or changed. Use more memory, use less memory. Slower compared to tuple, faster than list. Has many built-in method, append, pop, etc. Has few in method, count, etc. Iteration is slower, iteration is faster. இதான் லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நம்ம லிஸ்ட்னா என்னது, டப்புள்னா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் படிச்சிருப்போம், அதனால் நல்லா தெரியும் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிக்ஷனரி இன் பைத்தான். டிக்ஷனரினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இட் இஸ் கிரியேட்டட் யூஸிங் க்யூர்லி பிரேசஸ். க்யூர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி தான் டிக்ஷனரி நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இட் இஸ் அன் அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஸ்டோரிங் கீ அண்ட் வேல்யூ பேர். ஒரு கீயும் ஒரு வேல்யூ பேரும் இருக்கும். ஈச் கீ இஸ் யூனிக்யூ. ஒவ்வொன்றுத்துக்கும் யூனிக்யூவான கீயும் இருக்கும், ஒரு யூனிக்யூவான வேல்யூ பேரும் இருக்கும். அதான் டிக்ஷனரி. டிக்ஷனரினா என்னது? க்யூர்லி பேசஸ் இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கீயும் அந்த வேல்யூ பேரும் இருக்கும். ஈச் கீ இஸ் யூனிக்யூ. இது இம்மியூட்டபிள். மியூட்டபிள்னால் அந்த வேல்யூஸை நம்ம ஆட் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும். இம்மியூட்டபிள்னால் அந்த வேல்யூஸை நம்ம எதுவுமே பண்ண முடியாது.
இப்போ உதாரணத்துக்கு பைத்தான் ப்ரோக்ராம் ஏதாவது டைப் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ண நினச்சாலும் சேஞ்ச் பண்ண முடியாது. அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம் வந்து என்னது ஜானு, அவன் ஏஜ் வந்து 21, அவன் கோர்ஸ் வந்து இன்ஜினியரிங். பிரிண்ட் ஸ்டூடெண்ட் நேம். இந்த இடத்துல உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கிறது வந்து எதுக்குன்னா உங்களுக்கு எது கீ எது வேல்யூன்னு தெரியுன்றதுக்கான தான் இந்த இது கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஸ்டூடெண்ட் நேம் கீழே பாருங்கள். நேமுன்றது என்னது கீ, ஏஜுன்றது கீ, அந்த ஜானுன்றது வேல்யூ, அந்த 21 ஏஜுன்றது வேல்யூ. நெக்ஸ்ட் அவுட்புட்டில் நமக்கு என்ன கேட்டிருந்தோம், நம்ம பிரிண்ட்டில் என்ன கேட்டிருந்தோம், பிரிண்ட் ஸ்டூடெண்ட் நேம் தான் கேட்டிருந்தோம். அதனால தான் நமக்கு ஜானுன்னு சொல்லி அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டு காம்ப்ரஹென்ஷன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் இஸ் a coherence way of creating a list by using an expression inside a square bracket along with a for a loop and optional condition. ஒன்றும் இல்லை, லிஸ்ட்டு காம்ப்ரஹென்ஷன் என்னதுன்னா ஒரு லிஸ்ட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்டுக்கு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி கொடுப்போம். அதான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். 1 2 3 4 5ன்னு சொல்லி நம்பர் எடுத்திருக்கேன். அதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன சொல்லி கேட்பாருங்க, எக்ஸ் ஸ்டார் ஃபார் எக்ஸ் இன் நம்பர்ஸ். ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷனை அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்து நம்ம வந்து அந்த ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. இதை வந்து ஸ்கொயர் பண்ணுன்னு நம்ம டேரெக்டாக சொல்லாமல் ஒரு சிம்பிளாக ஏதோ ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்து நம்ம வந்து சொல்கிறோம். அதாவது இதை வந்து ஸ்கொயர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, தான் எக்ஸ் ஸ்டார் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு அவுட்புட்டில் என்ன ஆகும், பிரிண்ட் ஸ்கொயர்னு கொடுத்ததுனால 1 ஸ்கொயர்டு 1 தான், 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. நெக்ஸ்ட்டு நேம் ஸ்பேஸ் அண்ட் ஸ்கோப் இன் பைத்தான் லாங்குவேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ்னால் என்னது, நேம் ஸ்பேஸ் இஸ் ஏ கண்டெய்னர் தட் ஹோல்ட் நேம் ஆஃப் த வேரியபிள், ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ஜெக்ட் அண்ட் மேப் தெம் டு தேர் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். நேம் ஸ்பேஸ்னால் அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஏன்னா இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குன்னு நம்ம ஏற்கனவே வந்து சிஸ்டம் வந்து ஸ்டோர் ஆகி வச்சுருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ நம்ம டைப் பண்ணுற வேல்யூ போய் ஸ்டோர் ஆயிரும். அதான் சொல்கிறாங்க. ஸ்கோப்னா என்னது, இட் இஸ் a region of programming where a variable or name is accessible or can be used. இதை வந்து யாரால ஆக்சஸ் பண்ண முடியும் அல்லது யூஸ் பண்ண முடியும். நேம் ஸ்பேஸ்னால் என்னது, that hold the name of the variable, function and object map them to their corresponding values. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு யூனிக்யூ வேல்யூ வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. தான் ஸ்கோப்னா என்னது, ப்ரோக்ராம் வேறு ஆக்சசிபிள் ஆர் கேன் பி யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லேம்டா ஃபங்க்ஷன் சொல்லி பார்த்துடலாம். 7th 3 மார்க் கொஸ்டின். லேம்டா ஃபங்க்ஷன்னா என்னது, எ லேம்டா ஃபங்க்ஷன் இஸ் எ அனானிமஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் யூஸிங் லேம்டா கீவேர்ட் வித்தவுட் எ நேம் அண்ட் யூஸ்டு ஃபார் ஷார்ட் ஆப்ரேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஆட் லேம்டா ஏபின்னு 2 வேரியபிள் எடுத்துக்கிறோம். நம்ம 2 வேரியபிள் நம்பர் வந்து ஆட் பண்ண போகிறோம். பிரிண்ட் ஆடுன்னு சொல்லி கொடுத்துட்டோம். எந்த நம்பர் ஆட் பண்ண போகிறோமோ அதை கொடுத்துட்டு நம்ம அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அதாவது லேம்டா ஃபங்க்ஷனாக வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன். டிஃபைனிங் லேம்டா கீவேர்டை யூஸ் பண்ணி வரும். வித்தவுட் நேமிங், எந்த ஒரு நேமிங் கொடுப்பாம அண்ட் யூஸ்டு ஃபார் ஷார்ட் அண்ட் ஆப்ரேஷன். ஒரு லேம்டா கீவேர்டும் ஷார்ட் அண்ட் ஆப்ரேஷனும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 8th one, வாட் டஸ் functions or object mean in Python. Python functions or object meanனா என்னதுன்னா, function is treated like any other object such as number, string, list. functions நம்ம வந்து எப்படிலாம் ட்ரீட் பண்ணலாம்னா ஆப்ஜெக்டாக ட்ரீட் பண்ணலாம். அது என்ன சொல்கிறோம், such as number, string, list. function or object in Python because they can be accessed to variable, passed as a argument to other function and written from the function. இதான் சொல்லியிருக்காங்க. முதல்ல ஃபங்க்ஷன்னா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளாக ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபங்க்ஷன்னா என்னென்னா, இப்போது ஒரு ஒர்க் இருக்குன்னா அதை ஒரே ஆள் பண்ணுறது எப்படி, அதை ஒரே ஒர்க்கை வந்து 4-5 பேர் பிரித்து தனித்தனியாக பண்ணுறாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான். இதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமை ஒரு மெயின் ப்ரோக்ராம்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு 4-5 சப் ப்ரோக்ராம் இருக்கும். அதை தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னது. இந்த மாதிரி தான் ப்ரோக்ராமிங்கில் வந்து ஃபங்க்ஷன்ற டாபிக் வந்து வரும். நெக்ஸ்ட்டு ஃபைல் ஹேண்டிலிங் இன் பைத்தான். ஃபைல் ஹேண்டிலிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங், ஓப்பனிங், ரீடிங், க்ளோசிங் ஃபைல்ஸ் யூஸிங் எ ப்ரோக்ராம். பேசிக் ஃபைல் ஆப்ரேஷன் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், ஓப்பனிங் எ ஃபைல், ரீடிங் data from file, write data from file, close the file. Example, fopen file text dot
நம்ம டெக்ஸ்ட் பண்ண போகிறோம். அதில் என்ன பண்ண போகிறோம், ரீட் மோட் பண்ண போகிறோம். இந்த சைடில் கொடுத்துக்கிறது கமாண்டு, இது தேவைன்னா எழுதிக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அதனால் ஓப்பன் ஃபைல். நெக்ஸ்ட்டு டேட்டா ஃபைல் டாட் ரீடு ஓப்பன் பண்ணுறோம், ஃபைல் ரீடு அது கமாண்ட் சைடில் உள்ளது. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் டேட்டா எஃப் டாட் க்ளோஸ்னால் ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லோக்கல் அண்ட் குளோபல் ஸ்கோப். எ லோக்கல் வேரியபிள் இஸ் டிஃபைன்ட் இன்சைட் எ ஃபங்க்ஷன் கேன் பி யூஸ்டு ஒன்லி வித் தட் ஃபங்க்ஷன். நம்ம வந்து அதை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அந்த லோக்கல் ஸ்கோப்பை வந்து யூஸ் பண்ண முடியும். இதே இது குளோபல் ஸ்கோப் அல்லது குளோபல் வேரியபிள்னால் அதை நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் ப்ரோக்ராம்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸிங் யூஸிங் பைத்தானில் ரிமைனிங் கூடிய 3 மார்க்ஸ் சாப்டர் 2, 3 எல்லாத்துக்கும் அப்லோட் பண்ணுறேன். அதுபோக பிக் கொஸ்டினும் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.